சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்து சட்னி ரெடி பண்ணியிருக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் இட்லிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இட்லி வந்து கிளாத்தில் போட்டு இட்லி தான், குக்கர் இட்லி இல்லை. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மாவு நம்ம வீட்டில் அரைச்ச மாவு எப்படி இருக்கு பாருங்கள். இட்லிக்கு சட்னிக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாகவும் நம்ம 5 நிமிஷத்தில் சட்னி ரெடி பண்ணிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சட்னி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அரை மூடி தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5-6 வரமிளகாய், பூண்டு பெரிய பல்லா 3, இஞ்சி துண்டு. இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். இது கூட ஒரு 50 கிராமு பொட்டுக்கடலை தண்ணி விட்டு நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் பேஸ்ட்டாகவும் அரைக்காமல் கொரப்பாகவும் இல்லாமல் நடுவில் வர்ற மாதிரி. இங்கே பாருங்கள், சட்னி அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு வரமிளகாய், அரை டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் 1/4 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை. சூப்பராக ரெடி ஆகிடுச்சேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உடனே சூட்டோடு ஊற்றக்கூடாது சட்னியை, அதனால் பச்சை தண்ணியை ஃபஸ்ட்டு விட்டுடுங்க. நம்ம அரைச்ச தேங்காய் பொட்டுக்கடலையை சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்ச தேங்காய் பொட்டுக்கடலை விடுது, அப்படியே சேர்த்துருங்க. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் அப்படியே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுது. திக்காக இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஜாரில் இருக்க தண்ணி. இங்கே பாருங்கள், சூப்பரான தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்து சட்னி ரெடி பண்ணியிருக்கிறேன். 5 நிமிஷம் ரெடி பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இட்லிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்து சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தேங்காய் சேர்த்து இங்கே பாருங்கள், சட்னி கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நீங்கள் தண்ணி வேணாலும் விட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சட்னி சாப்பிட்றதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இட்லி எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் இட்லி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆவியில் வேக வச்ச இட்லி தான். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னிக்கும் இட்லி சூடாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்து சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லியோட தோசைக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இட்லிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணுறோம். இங்கே பாருங்கள், தேங்காய் வந்து அரை மூடி சின்னதாக பீஸ் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 மிளகாய், நீட்டு மிளகாவாக இருக்குது, அதனால் பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே சேர்த்து ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஜாரில் எல்லாமே சேர்த்துட்டேன். தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு கைப்பிடி வர்ற மாதிரி பொட்டுக்கடலை. தேங்காய் சட்னி கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்தனா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. தூள் உப்பு, இந்த சட்னி தகுந்த உப்பு, இதையும் சேர்த்து நம்ம சட்னி அரைக்கிற அளவுக்கு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நம்ம சட்னிக்கு அளவுக்கு சட்னி அரைக்கிற மாதிரி தான் அரைக்கணும். கொஞ்சம் கொரப்பாக இருக்குது பாருங்கள். பாத்திரத்தில் மாற்றிட்டு சட்னி தாளிச்சிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சட்னி பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். கடுகு கருவேப்பிலை சேர்த்து சட்னி தாளிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இட்லிக்கு தான் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னிக்கும் இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.